மதுரை கிரானைட் முறைகேடு குறித்து தற்போது விசாரிக்க சகாயம் குழுவுக்கு உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் படிப்படியாக விசாரணை விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. கனிம முறைகேடு தொடர்பாக மதுரையில் மட்டும் விசாரிக்க வேண்டுமா, தமிழகம் முழுவதுமா என்று விளக்கம் தரக்கோரி IAS அதிகாரி சகாயம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இவ்வழக்கு செவ்வாயன்று தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், சத்யநாராயணா அடங்கிய முதல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. கனிம வள முறைகேடு தொடர்பாக விரிவான ஆய்வு அவசியம் என்று தெரிவித்த நீதிபதிகள், தற்போது மதுரை மட்டும் விசாரிக்கவும் மிகப்பெரிய விவகாரம் என்பதால் தொடர்ந்து படிப்படியாக விசாரணை விரிவுபடுத்தப்படும் என்றும் உத்தரவிட்டனர். அதிகாரி சகாயம் தனது வழக்கறிஞர் மூலமாக சில விளக்கங்களை நீதிமன்றத்தில் கேட்டிருந்தார். அவருடைய மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை மாவட்டத்தில் மட்டும்தான், அதுவும் கிரானைட் குறித்த விவரங்கள் குறித்த விசாரணையை மட்டும்தான் நடத்தி அறிக்கை தர வேண்டும் என்று தெளிவாக கூறிவிட்டது. இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக குறிப்பிட்ட சில அதிகாரிகளை இந்த விசாரணை அமைப்பிற்கு தனக்கு உதவுவதற்காக நியமிக்க வேண்டும் என்று சகாயம் கோரியிருந்தார். இது குறித்து தலைமை நீதிபதி அவர்கள், இந்த நீதிமன்றம் பேரலல் கவர்மெண்ட், அதாவது அரசுக்கு இணையான இன்னொரு அரசை நடத்த விரும்பவில்லை என்று கூறி அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டார்கள். இருந்தாலும் தமிழக அரசு இது குறித்து பரிசீலித்து முறையாக விசாரணைக்கான அதிகாரிகளை வழங்கி ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். சகாயம் குழுவிற்கு தேவையான அதிகாரிகளை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.